நீங்கள் கடற்கரைக்கு போனீங்கன்னா கடற்கரையில் நின்று பார்க்கும்போது அப்படியே அலைகள் எழும்பி வரும். பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஒரு குறிப்பிட்ட எதிர்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளையாக அது தண்ணியை சுருண்டு வருவது தெரியும். அந்த அலையை பார்த்தாலே ஒரு பயமாக இருக்கும். அப்போ கரையில் வரும்போதெல்லாம் இந்த அலைகள் இருக்கும். அதுதான் நம்மளை பயமுறுத்தும். அதை உள்ளுக்குள்ளே போயிட்டீங்கன்னு வைங்களேன், உள்ளுக்குள்ளே கடலுக்குள்ளே கப்பலில் பிரயாணப்பட்டிருக்கீங்களா? அப்படிலாம் நான் பிரயாணப்பட்டிருக்கேன். பார்த்தா ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப அமைதியாக இருக்கும். கரையில் தான் இந்த மாதிரி அலைகளாக வந்து அப்படியே பயமுறுத்தும். உள்ளுக்குள்ளே போனால் ரொம்ப அமைதியாக இருக்கும். இன்னும் சொல்கிறாங்க, உள்ள ஆழத்தில் போனால் ரொம்ப அமைதியாக, அது சின்ன ஒரு அசைவு கூட இல்லாமல் இருக்குன்றாங்க. அதே மாதிரி இயேசு நம்முடைய உள்ளத்தில் வந்துட்டா உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பெரிய ஆத்ம அமைதி, அதான் தெய்வ சமாதானன்றது. அது எப்பொழுதும் இருக்கும், சகல காரியத்திலும் இருக்கும். எது வந்தாலும் அந்த சமாதானத்தை மட்டும் கெடுக்க முடியாது. வெளியில் சில காரியம் நமக்கு அலசடிப்படுற மாதிரி தெரியும். ஒரு பயத்தை உண்டாக்குறது, சோர்வை உண்டாக்குறது, இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு போகும். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அமைதி, அதான் தெய்வ சமாதானம்.